இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள், ஒரு பட்டை 2 கிராம்பு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, 1 கப்பு வெங்காயம், 1 கப்பு தக்காளி தூளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வெறும் கடாயை எடுத்து காய வச்சு அதில் நாம் மிளகை போட்டு வறுக்கணும். வறுத்துட்டு பொடி பண்ணுனா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் வெறும் கடாயில் போட்டு நான் இது 3ஐயும் நல்லா வறுத்துக்கிறேன். அது கூடவே சோம்பும் சேர்த்துருங்க. 3ம் கொஞ்சம் நேரம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துடணும். வறுத்து நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கணும். தாளித்த பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துடணும். வெங்காயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கணும். இப்போ நாம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். அது ரெண்டையும் நாம் ஒன்றா கலக்கிடணும். கலக்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறோம். உப்பு சேர்த்த பிறகு நாம் மஞ்சத்தூளும் அது கூட சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அது கூட சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அது கூட கலந்துடணும். கலந்து நல்லா நம்ம ஒன்றா வதக்கி வைக்கணும். இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற சோம்பு சீரகம் மிளகு பொடியை அதில் தூவணும். கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவு நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும், நல்லா வெந்துடும். ஏன்னா தக்காளியில் உள்ள தண்ணியே போதும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு நாம் இதை மூடி வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இதோ சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் கொத்தமல்லி புதினாவையும் அதில் போட்டுடணும். போட்டு நாம் இப்போ பரிமாறிடலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.